உன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியை நீயே எழுதணும், எழுதுவியா? இல்லை, ஆட்டோபயோகிராஃபி ஸோ அப்படின்னா எல்லாமே உண்மை எழுதணும், எதையும் மறைக்கக்கூடாது. நிறைய பேருடைய மனசு துன்பப்படுத்தணுங்கிறதுக்காக அதை மறைக்கக்கூடாது. அது உண்மையாக நடந்த மாதிரியே உண்மையாக எழுதலைன்னு சொன்னால் ஆட்டோபயோகிராஃபியே கிடையாது. ஏன்னா அந்த மகாத்மா காந்தியோட அந்த ஆட்டோபயோகிராஃபி படித்த பிறகு அவருக்கு வந்து அந்த தைரியம் எனக்கு வந்தால் நான் எழுதுவேன். நிச்சயமா நீ எழுதணும்னு நான் விரும்புகிறேன், அவ்வளோதான். இவ்வளவு பெரிய ஸ்டாரிடம் அகில இந்திய ரீதியில் வந்தாச்சு, இந்தியாவின் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த பொசிஷனை காப்பாற்றிக்கணும்னு பயமாக இருக்கா, இல்லை ஈஸியாக எடுத்துக்கிறியா? இல்லை, என்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி நான் டெஃபினட்டாக ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னால் அந்த பொசிஷனை நான் எதிர்பார்க்கல. இது வந்து ஒரு படத்தில் வந்த பொசிஷன், இது ஒரு எந்திரன் ஒரு ரோபோவால் வந்த ஒரு பொசிஷன். நம்பர் 1ங்கிறது பொசிஷன் எடுத்துக்கூடாது. பொசிஷனை நீ எதிர்பார்க்கலைன்னா கூட அந்த பொசிஷன் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கா? அந்த பயம் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு. ஜாஸ்தியாக இருக்கு, பயம் ஜாஸ்தியாக இருக்கு.